Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை அதுதான் செய்ய போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 வாழைக்காய் எடுத்துர்க்கேன். அதை நல்லா தோல் சீவி கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் நீட்டா போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ நீங்க அந்த ஷேப்ல கூட நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணா நீங்க இந்த ஷேப்ல கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸ்ல இருந்தா போதும் வாழைக்காய். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதை நம்ம அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 10 ல இருந்து 12 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அரைச்சி கொண்டு வந்துருங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வெட்டி வச்ச வாழைக்காயை இதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். இது ரொம்ப மொறு வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வெந்தா போதும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும். ஏன்னா ரொம்ப மொறு நம்ம இதை வறுத்துட்டோம்னா மசாலா இதில் ஒட்டாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்க, வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்தா போதும். ரொம்ப மொறுன்னு பொரிச்செடுக்க வேண்டாம். இப்போ இதை ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க மிச்ச வாழைக்காயும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மசாலா சேர்த்துட்டக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே வதக்கி எடுத்துக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த வாழைக்காயை சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாவோட நல்லா அதை கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், மசாலாலாம் கொஞ்சம் நல்லா லைட்டாக அதிலே ஒட்டி இருக்கு. இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். அப்பப்போ இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் ஃப்ரை. இது வீட்டில் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.